இதை நீங்கள் உங்களுடைய ஏஐ டூலில் செக் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம எதை சொன்னாலுமே அடுத்தது வந்து சந்தேகம். பிகாஸ் நிறைய ஆட்டிசம் பேரண்ட்ஸ் வந்து நிறைய மொடாலிட்டிஸ் ட்ரை பண்ணி பொறுமையை இழக்கிறாங்க, நம்பிக்கை இழக்கிறாங்க. பட் இங்கே உங்கள் குழந்தை ஆட்டிசம்னு எனக்கு தெரிஞ்சால் கூட நான் சொல்கிறதுக்கு பயப்படுவேன். நான் மட்டும் இல்லை, ஈவன் குழந்தையோடைய தாத்தா பாட்டி அவங்க பசங்க கிட்ட உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. எதனாலன்னா பிறந்த டே 1ல் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறத யாராலையுமே உறுதிப்படுத்த முடியாது. இட் டேக்ஸ் மினிமம் 1.5 year to 2 years. அந்த 2 yearsல சொல்லும்போது இவ்வளோ நாள் குழந்தை நல்லா தான் இருந்தது, இப்போ உடனே சொல்கிறீங்க, மேபி நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்கலாம். பெட்டர் இப்போ நான் சொல்கிறத கூட நீங்கள் நம்ப வேண்டாம். உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன், ஒரு நியூராலஜிஸ்ட் அல்லது ஒரு சைக்காட்ரிஸ்ட் அல்லது ஒரு பீடியாட்ரிஷியன். Autism is not a disease, a disorder. Complete recovery எதிர்பார்க்காதீங்க. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்குது. அந்த விதத்தில் ஸ்டெம் செல் தெரப்பின்ற அழகான விஷயத்தை பற்றி நம்மளோட இன்னைக்கு ஹாஸ்டலில் இருந்து டாக்டர் விக்னேஷ் அவர்கள் நீங்கள் நம்ம மீட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். இப்போ நம்ம மலேசியாவில் 2 ஸ்பெஷலான டாக்டர்ஸ் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெம் செல் தெரப்பியாக இருக்கட்டும், அது ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் ஆட்டிசம் கிட்ஸ் எப்படி ஏர்லி ஸ்டேஜஸில் டிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டெம் செல்க்கு என்னென்ன டிசீஸ்க்கு என்ன மாதிரி க்யூர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லா விஷயத்தை பற்றி நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் விஜய் அண்ட் டாக்டர் விக்னேஷ். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் யூ போத். மலேசியாவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நார்மல் சைல்டுக்கும் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரிய வருது? பேசிக்காக இந்த ஆட்டிசம் குழந்தைங்க, நார்மல் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். பிகாஸ் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இம்மீடியட்டாக நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி எஸ் யூஆர் டயபெட்டிக் அப்படின்னு சொல்லிட முடியும். பிபி பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு மிஷின் எடுத்துகிட்டு ஒரு 2 minutes or 5 minutes நம்ம பார்த்துட்டு யூஆர் பிபி பேஷண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் இங்கே உங்கள் குழந்தை ஆட்டிசம்னு எனக்கு தெரிஞ்சால் கூட நான் சொல்கிறதுக்கு பயப்படுவேன். நான் மட்டும் இல்லை, ஈவன் குழந்தையோடைய தாத்தா பாட்டி அவங்க பசங்க கிட்ட உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. எதனாலன்னா அக்செப்டன்ஸ், தன்னோட குழந்தைய ஒரு ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்கிறத ஒரு எந்த பேரண்டாலையும் அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். ஈவன் அது நானாக இருந்தாலும். பட் வேறு வழி இல்லை, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் இந்த அக்செப்ட் நீங்கள் பண்ணலன்னா முக்கியமான கேள்வி நீங்கள் உங்களுடைய கேள்வியிலே இருக்குது. எந்த ஏஜ்ன்றதை விட பிறந்த டே 1ல் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறத யாராலையுமே உறுதிப்படுத்த முடியாது. இட் டேக்ஸ் மினிமம் 1.5 year to 2 years. அந்த 2 yearsல சொல்லும்போது இவ்வளோ நாள் குழந்தை நல்லா தான் இருந்தது, இப்போ உடனே சொல்கிறீங்க, மேபி நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்கலாம். பட் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கூகுள்னு ஒரு நம்மக்கிட்ட ஒரு டூல் இருக்குது. இப்போ ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதில் அடித்து பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ண முடியும். மூவிங் ஃபார்வர்ட் என்னோட அனுபவத்தில் பெஸ்ட் டயக்னோஸ்டிக் டூல் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், டீச்சர், நெய்பர்ஸ் அண்ட் யுவர் பேரண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனோட குழந்தைய பார்க்கும்போது இது எல்லாம் நார்மல், தானாக சரியாக போயிடும். எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, இது கொஞ்சம் ஒரு 2 வருஷம் ஆனால் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட். ஆனால் அந்த 2 வருஷன்றது கோல்டன் பீரியட். 2 to 3ல் நீங்கள் டயக்னோஸ் பண்ணிங்கனாக்கா 5ன்ற அந்த இயர்க்குள்ளே வரும்போது கோல்டன் பீரியட் ஆஃப் பெஸ்ட் டைமை வந்து நீங்கள் இழக்கிறீங்க. ஸோ என்னோட சஜஷன், நான் சொல்லக்கூடிய சைன்ஸ், சிம்டம்ஸ், ஸோ எந்த ஒரு ஆட்டிசம் குழந்தையாக இருந்தாலும் சிம்பிளாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும், சிட்டிங் டாலரன்ஸ் இருக்காது, ஹேண்ட் ஃப்ளாப் எப்பயாவது பண்ணுவாங்க, டோ வாக் எப்பயாவது பண்ணுவாங்க, சத்தம் கேட்டால் பயப்படுவாங்க, வெளிச்சத்தை கிராஸாக பார்ப்பாங்க, ஸ்மெல் வந்தால் குயிக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க வயசு குழந்தை கூட மிங்கிள் ஆக முடியாது, சொசைட்டியில் அடாப்ட் பண்ண மாட்டாங்க, பேச ஆரம்பிக்கிறது லேட் ஆகும், கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸில் இருக்கும், டாய்லெட் கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், நாம் சொல்கிறதுல அவங்க பர்சீவ் பண்ணுறது பர்செப்ஷனில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வீல் ஸ்பின்னிங் ஃபிஜிட்டிவ்ஸ்னு சொல்லுவோம், அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும்,
ப்ளஸ் மெமரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அதிகமாக இருக்கும். தீஸ் ஆர் த சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசம். உங்கள் குழந்தையோடைய பிரெயின் நியூரானுடைய ஃபங்க்ஷன் இம்பேலன்ஸை இந்த சைன்ஸ் மூலமாக எக்ஸிபிட் பண்ணுவாங்க. குழந்தை உங்ககிட்ட என்னுடைய ப்ராப்ளம் இது இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. வயிறு வலிக்குது, ஃபீவர் இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இது சயின்ஸ். ஈவன் குழந்தை பேச ஆரம்பிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ். அந்த டைம்ல இந்த சயின்ஸ் நீங்க விட்னஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். இப்போ நான் சொல்றதை கூட நீங்க நம்ப வேண்டாம். உங்க நியர்பை இருக்கக்கூடிய உங்க ஃபேமிலி பிசிஷியன், ஒரு நியூராலஜிஸ்ட் அல்லது ஒரு சைக்காட்ரிஸ்ட் அல்லது ஒரு பீடியாட்ரிஷியன், இங்க ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா இந்தியாவில் குயிக்காவே ஆக்சஸ் பண்ணலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல டு கெட் அ கன்சல்டன்ட் ஒப்பீனியன் ரொம்ப டைம் டிராக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஆஸ் early as possible with your known doctors and family doctors, because டைம் டிலே ஆகிறதுனால உங்களோட அந்த கோல்டன் பீரியடான 3 to 5 இயர்ஸை நம்ம இழக்கிறோம். இந்த 3 to 5 இயர்ஸில் தான் நம்மளால பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் டு கெட் அன் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் இன்டர்வியூவில் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க ஸ்டெம் செல் பற்றி நிறைய கியூர்லாம் பண்ணுறோன்னு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கியூர்ன்றதை விட இம்ப்ரூவ்மெண்ட் தான் கிடைக்கும். ஸோ ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரண்ட்டுமே ஒரு பேரண்டல் கேர் கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தன்னை அறியாமலே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை தாண்டி ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டின்னு வரும்போது என்னோட சஜஷன், இந்த ஆட்டிசம் உருவாகிறதுக்கு காரணம் கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி ஆகிறதுல குழந்தையோட அம்மாவோட வயிற்றுல குழந்தை வளரும்போது அல்லது லேபர் காம்ப்ளிகேஷன் நடந்து ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு கீவேர்டை வச்சு தான் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் காயின் பண்ணுறேன். இந்த கீவேர்டுக்கும் இந்த ஆம்பியன்ஸுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. நான் ஒரு ஹோமியோபதி டாக்டர். ஐ ட்ரீட் autism with my own specialty of homeopathy by addressing hypoxia. அதை தாண்டி இந்த ஹைபாக்சியாவை நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா ஆக்சிஜன் செல் வரும். ஸோ இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட்ல ஆக்சிஜன் சேம்பர் இருக்கு. இந்த சேம்பர் மூலமா ஆக்சிஜன் சப்ளை பண்ணலாம். ரைட் ஹேண்ட்ல டாக்டர் விக்னேஷ் இருக்காரு. ஸோ he will be a better person to talk about hyperbaric oxygen and stem cell. Yes sir. ஸோ ஆல்ரெடி ஸ்டெம் செல் பற்றி நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணீங்க. ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி, இதை வச்சு ஆட்டிசம் இருக்கிற கிட்ஸை எப்படி க்யூர் பண்ணலாம்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் us about that sir. There's a multiple modalities of treatment must be done in place. Some parents single therapy போதுமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா, அது கொடுக்கலாமா, இது கொடுக்க ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற மெசேஜ் ஒன்று தான். ஆட்டிசம் இஸ் நாட் அ டிசீஸ். இட்ஸ் அ டிசார்டர். கம்ப்ளீட் ரிகவரி எதிர்பார்க்காதீங்க. இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சொல்கிற இந்த மெத்தட்ஸில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆரம்பத்தில் நம்ம டாக்டர் விஜய் சொல்லியிருந்தாங்க ஹோமியோபதி மருந்து இருக்குது, கட் ஹெல்த் இருக்குது, தெரப்பிஸ் என்கேஜ் பண்ணுங்க. நம்ம ஃபோர்த்தாக நம்ம ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சொல்லியிருந்தோம். ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் அண்ட் ஸ்டெம் செல்ஸ், அதுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. வாட் வி யூசுவலி என்கேஜ் ஸ்டெம் செல் கொடுத்த பின்னால் அதை கேரி பண்ணுறது, மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் இஸ் த பெஸ்ட். அதே மாதிரி we will ask them to take a gut health. ஏன்னா gut health பார்த்துக்கலைன்னா you will produce lot of inflammation. இன்ஃப்ளமேஷன் எந்த வேலை வருது? உங்கள் டெய்ரி ஃபுட்ஸில் வருது, gluten high இருக்கிற ஃபுட்டில் வருது, ரிஃபைன் சுகர், சுகரி ஐட்டம்ஸில் ரொம்ப கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவுமே கூட when இன்ஃப்ளமேஷன் ரொம்ப இருக்கும் போது the mobilization slow down ஆகுது. And then the distribution of stem cell will be spread around. Okay. Stem cell by nature, it get attracted to the site of inflammation. Yeah. மற்ற இடத்துல இன்ஃப்ளமேஷன் குறைச்சி பிரெயினில் நம்ம டார்கெட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தோம்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜனுக்கு இந்த ஸ்டெம் செல் கொடுக்குற ஸ்டெம் செல்லை மொபிலைஸ் பண்ணி தேவைப்படுற ஏரியா எங்கே பிரெயின் அங்கே அனுப்பும் போது இல்லை have a good regeneration will be happen. And இதுக்கு நாங்கள் ஒரு ப்ரோட்டோகாலும் பண்ணியிருக்கோம். சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, நான் ஒரு 1 தடவை செஞ்சால் போதுமா, ஃபியூ தடவை? இட் ஷுட் follows the protocol. நீங்கள் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாத ஒரு நல்ல ஒரு அவுட்கம்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து நீங்கள் பார்க்க முடியும். யூஸ்வலி what we suggest is 40 times we will 40 days, 40 days, each session 1 hour பிடிக்கிறத வச்சுக்கோங்களேன். Parents must commit into this. Sometimes weekend they can take a break. But அதை தவிர்த்து அந்த 40 நாள் அவங்க கண்டினியூஸாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஸ்டெம் செல் கொடுத்த பின்னால அந்த 40 டேஸில் அவங்க நல்ல ஒரு மாற்றத்தை அந்த குழந்தைட்டு எதிர்பார்க்கலாம். கிரேட். ஸோ இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி வேறு எதெல்லாம் க்யூர் பண்ணுது? பிகாஸ் லுக்ஸ் லைக் இட்ஸ் ரெக்வயர்ட் இன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதை பற்றி இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சேம்பர், இதுக்கு பேர் டைவிங் மெடிசன்னு சொல்லுவோம். பிகாஸ் அந்த காலத்தில் ஸ்விம்மர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்விம்மர்ஸ் டைவ் பண்ணும்போது ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போவாங்க. பேசிக்காக இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா
நம்ம இப்போ உயிர் வாழ்கிறதே வித் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன். இப்போ நம்ம இன்ஹேல் பண்ணுறது ஒரு 21% ஆக்சிஜன் இருந்தாலுமே அது உடம்புக்கு ஆர்கானுக்கு போய் சேரும்போது ஒரு 10 to 15% குறைஞ்சிடுது. ஒரு ஆர்கானுக்குமே அது குறையுது. அந்த மாதிரி குறையும் போது அந்த ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸும் குறையுது இல்லைங்களா? அதனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக இந்த ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னாக்கா வூண்ட் ஹீலிங், வூண்ட் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஒன்று இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் நடக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இன்ஜுரி ஆகும்போது, இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது அவங்களுக்கு குயிக் ரிகவரி வேணும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு. பிகாஸ் தே கேனாட் வெயிட் ஃபார் லாங்கர் பீரியட். அந்த மாதிரி டைமில் ஆக்சிஜன் கொடுக்கும்போது குயிக் ஹீலிங் நடக்குது. இது ஒன்று. அடுத்தது ரொம்ப மேக்ஸிமம் இந்த ஹைப்பர்பாரிக் யூஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் கேங்க்ரீன்னு சொல்லுவோம். இந்த ஆறாத புண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வேறு வழி இல்லை, ஆம்புடேட் பண்ணுற ரேஞ்சுக்கு போகும்போது இந்த ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கும்போது டெஃபினட்டாக அந்த வூண்ட் ஹீலிங் பெட்டராக இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம பேஸ் லைன் என்னென்னா, அவர் பாடி இஸ் லிவிங் வித் செல். அந்த செல்லுக்கு தேவையானது ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் எங்கெங்கெல்லாம் குறையுதோ அங்கே ஆக்சிஜன் 40% எக்ஸ்ட்ரா பிளாஸ்மா மூலமாக. பிகாஸ் ஆக்சிஜனை நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தான் ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின்ல மட்டும்தான் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. ஆனால் இந்த ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன், ஹை ப்ரெஷரில் ஆக்சிஜன் கொடுக்கும்போது, ஏன் சார் இதை நான் நார்மலாக பக்கத்தில் ஒரு ஆக்சிஜன் எடுத்தா போதுமே, அந்த ஆக்சிஜன் வந்து பிளட்ல மட்டும் ஹீமோகுளோபின் மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். பட் நீங்கள் ஒரு ப்ரெஷரைஸ் சேம்பரில் உட்காரும்போது இந்த ஆக்சிஜன் பிளாஸ்மா மூலமாக இன்க்ளூடிங் பிரெயின் அது சப்ளை கிடைக்கிறதுனால, ஈவன் தெர் ஆர் சம் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் ஷோஸ் பை கிவிங் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் இட் இஸ் நாட் ஒன்லி அட்ரஸிங் த ஹைபாக்சிக் டிஷ்யூ, it also produces stem cells from the bone marrow. இந்த கன்க்ளூஷனை ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்டடீஸில் நான் பார்த்தேன். இதை நீங்கள் உங்களுடைய A2ல செக் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம எதை சொன்னாலுமே அடுத்தது வந்து சந்தேகம். பிகாஸ் நிறைய ஆட்டிசம் பேரண்ட்ஸ் வந்து நிறைய மொடாலிட்டிஸ் ட்ரை பண்ணி பொறுமையை இழக்கிறாங்க, நம்பிக்கை இழக்கிறாங்க. எங்களுக்கும் அது புரியுது. பட் ஒரு விஷயமும் நாங்கள் சொல்லும் போதும் வேலிடேட் பண்ணி தான் சொல்கிறோம். இட் இஸ் அ சயின்டிஃபிக் ஆர்டிக்கல். ஆக்சுவலி இது மல்டிபிள் மாடலிட்டிஸ். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இது புரியணும். ஒரே தெரப்பீஸ் வந்து லைஃப் லாங்க்கு அதையே பண்ணிக்கிருக்க முடியாது. சம்டைம்ஸ் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லிடுவேன்னா, சம் பேரண்ட்ஸ் வருவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ABAன்னு ஒரு தெரப்பி இருக்குது, பிஹேவியரல் தெரப்பி. அது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு கிராஜுவேஷன் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு 5 வயசுக்குள்ளே கிராஜுவேஷன் பண்ணிடும். பட் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வயசாகுதுல, அந்த வயசுப்படி தானே அவங்க பிஹேவியரும் மாறும். ஸோ அந்த பிஹேவியரல் தெரப்பி ஆஃப்டர் சர்டன் இயர்ஸ், ஒரு 11-12 இயர்ஸ்க்கு வந்து மறுபடியும் அவங்க என்கேஜ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டைமில் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டியூட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதை கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இட்ஸ் நாட் ஒன் டைம் அண்ட் லைஃப் டைம் கியூர், அந்த மாதிரி கிடையாது. ஸோ கரெக்டான ப்ரொவைடர்ஸை ஃபாலோ அப் பண்ணுங்கள், கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கெதர் பண்ணுங்கள். And we always give a consultation. We always give an idea what you can do. இதெல்லாமே கெதர் பண்ணீங்கன்னா you can see a good outcome rather than just try and give up. இதில் கிவ் அப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸ்வீட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டாக்டர். ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, ஒரு இன்டர்வியூவராக எனக்கே உங்ககிட்ட கேள்றதுக்கு அவ்வளோ கேள்விகள் இருக்குது. பட் ஆஸ் அ பேரண்ட்டாக so much of questions they'll be having. ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் இருக்கட்டும், ஆல்ரெடி they'll be spending a lot on their kids for special care and all. So consultationக்கு how much do you guys charge? கன்சல்டேஷன்றதை விட ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நாங்கள் இதை கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அனுபவத்தில் why your child has become autism, எதனால் உங்கள் குழந்தைக்கு, நம்ம ஜென்ரலைஸ்டாக இன்டர்வியூவில் நிறைய விஷயம் பேசியிருந்தாலுமே உங்கள் குழந்தைக்கு எதனால், எந்த கண்டிஷனால், எப்படி ஆட்டிசம் வந்தது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பேஷண்ட்டை குழந்தைய பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, எந்த இன்வெஸ்டிகேஷனும் எனக்கு அவசியம் இல்லை. ஐ நீட் டு இன்ட்ராக்ட் வித் அ மதர் ஆஃப் அ சைல்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 40 minutes minimum, maximum 60 minutes, which is also not required to come in person. Now digital world, you can connect me through Zoom consultation or a Gmeet or a WhatsApp video call. We will be able to understand why your child has become autism and where he stands right now and what we can do further. அப்படின்றத உங்க குழந்தைக்கான customized tailor made protocol create பண்ணிட்டு we share our experience for which we don't take any charges. But after consultation, if you are enrolling for a protocol, ultimately each and every protocol, அதில் வந்து நீங்கள் கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான question, expenses. Regarding gut health, you no need to spend 1 rupee because we are sharing in the form of videos. Dr. Vijay's Autism Clinic Insta page போனீங்கன்னா minimum 40 to 50 videos about gut health இருக்கு. Understand
and apply it. Regarding therapy, ultimately நீங்கள் therapy போயிட்டு இருப்பீங்க. You no need to spend any money for our side. தெரப்பி எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு எங்களுக்கு இருக்கிற நாலேஜ், எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை நாங்கள் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி we will post it in Insta page. So you no need to spend money. So in the ரெண்டு protocol, definitely you will achieve 40% improvement. 20% from gut health, 20% from therapy. நீங்கள் எங்ககிட்ட தான் வந்து ஹைப்போபேரிக் ஆக்சிஜன் எடுக்கணும்னு கிடையாது. So definitely for which you no need to spend any money. But when it comes to the treatment protocol, ஹோமியோபதியாக இருக்கட்டும், ஹெச்பாட்டாக இருக்கட்டும், ஸ்டெம் செல்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி நாங்கள் சொல்கிறத விட ChatGPT கூகுள் ஏல போய்ட்டு எக்ஸ்பென்சஸ் போடுங்க, அதை விட கம்மியாக தான் நாங்கள் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் we are doing it and it is very easy to access us in Google. டாக்டர் விஜய்ஸ் ஆட்டிசம் கிளினிக்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள், எங்களோட பேஷண்ட்ஸோட ரிவ்யூஸும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் செல் மலேசியா டாக்டர் விக்னேஷ் பற்றி டைப் பண்ணாலும் உங்களுக்கு ரிவ்யூஸ் கிடைக்கும். இதுதான் என்னுடைய சஜஷன்ஸ் சார். So what about you, doctor? What about your consultation fees? So how can patients get in touch with you? எனக்கு வர patients mostly வந்து they will try all the modalities. Try பண்ணிட்டு somebody would have recommend டாக்டர் விக்னேஷ் பாருங்க, ஒரு ஸ்டெம் செல் பண்றாரு, it will be boost up the entire effect னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வர முன்னே they will do their own due diligence, ரிசர்ச் பண்ணிட்டு எவ்வளோ காஸ்ட்னு வருவாங்க. அவங்க எதிர்பார்க்குற காஸ்டோட நம்ம ப்ரொவைட் பண்ணுறது கம்மி தான். ஸோ பட் we don't charge anything for consultation. பட் நான் கன்சல்டேஷன்லேயே அவங்க கிட்ஸ் என்ன ஸ்டேஜிங்கில் இருக்காங்க, என்ன தேவைப்படும், எவ்வளோ ரஃப்லி சொல்லிடுவோம். ஆஃப்டர் தட் I leave their hand, whether to continue or this thing. கன்சல்டேஷன் பார்க்குறதோட இட்ஸ் ஆக்சுவலி கேதரிங் இன்ஃபர்மேஷன்ஸ், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி இந்த லெவலில் போடலாம், என்ன பண்ணலான்னு அவங்களுக்கு கஸ்டமைஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் பண்ணலாம். டாக்டர் விக்னேஷ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி கிரியேட் ப்ரோட்டோகால் பை வேலிட் டேட்டாஸ். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே அதை நீங்கள் வேலிடேட் பண்ணுங்கள், டெசிஷன் எடுங்க. அண்ட் we all together try to combat autism. We will try to overcome from autism disorder. And thanks for the Behind Wood for the opportunity. இவ்வளோ தூரம் மலேசியா வந்து எங்களோட இன்ஃபர்மேஷனை ஒரு டீமாக வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக எல்லா பேரண்ட்டுக்கும், பிகாஸ் ஒரு பேரண்ட்டும் மலேசியா கிளம்பி வரணும், அதுக்கான எக்ஸ்பென்ஸ், டைம் இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிஜிட்டலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வேர்ல்டு வைட் இதை கொண்டு போகும்போது definitely even you have a better role in educating, and which is also a part of treatment protocol, and we should thank Behind Woods particularly. Thank you so much, Dr. Vijay, and thank you so much, Dr. Vignesh, and all the very best. We are all very proud of you, and thank you so much for your contribution. Thank you. பேசிக்காகவே நாங்கள் நிறைய வீடியோஸும் சொல்லிட்டு வரோம். ஆட்டிசம்ன்ற ஒரு டிஸார்டர் ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணம் குழந்தையோட பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் குறையிறது. ஸோ ஆக்சிஜன் லெவலில் குறைஞ்சதுனால வர அந்த ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா எஸ், அதுக்கு பேர் வந்து ஹைப்போபேரிக் ஆக்சிஜன் தெரப்பின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது அந்த ஹைப்போபேரிக் ஆக்சிஜன் தெரப்பி. இந்த சேம்பரில் உட்காந்து ஆக்சிஜன் ஒரு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மினிமம் ஆஃப் பீரியட் 40 days நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சேம்பரில் உட்காரும்போது இந்த சேம்பர் ஃபுல்லாகவே கம்ப்ரஸ் ஆகிருக்கும். அதில் ஆக்சிஜன் இந்த மாஸ்க் மூலமாகவும் கொடுக்கலாம், இந்த மாஸ்க் சிரமம் இருக்குன்னா ஹூட் மூலமாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் போது சில ஸ்டடீஸ், சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், சில ஸ்டடீஸ் வந்து ஈவன் இந்த ஹைப்போபேரிக் ஆக்சிஜன் கொடுக்கும்போது ஸ்டெம் செல் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் போன் மேரோ இஸ் பாசிபிள்னு சொல்றாங்க. அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்காக தான் டாக்டர் விக்னேஷ் இருக்காங்க. சார், உங்களோட ஒப்பீனியன் அபவுட் ஹைப்போபேரிக் ஆக்சிஜன் அண்ட் ஸ்டெம் செல். சில ஆர்டிகல்ஸ்ல வந்து there is a possibility that hyperbaric oxygen could produce stem cellறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஷேர். ஸோ டாக்டர் விஜய் சொன்ன மாதிரி மேனேஜிங் ஆட்டிசம் ஆர் நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் நிறைய மாடலிட்டிஸ் இருக்கு. அதில் வந்து ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் இஸ் ஒன் ஆஃப் த மாடலிட்டி விச் இஸ் பி வெரி ரைசிங் அட் திஸ் பீரியட் ஆஃப் டைம். ஸோ டாக்டர் விஜய் கேட்ட கொஸ்டின் எப்படின்னா, எஸ் இட் ஹேவ் சம் ரோல்ஸ் இன் தட். அதே மாதிரி அந்த மீன்ஸ் உங்கள் உடம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு மேலே ஆக்சிஜன் கொஞ்சம் போகும்போது it will be induce your bone marrow to help to produce more stem cells. So in the process is very important. Same like how you taking supplements, some supplements வந்து இருக்கும்போது உங்க stem cells production increase பண்ணுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த process it plays in a role, definitely Dr. Vijay கண்டிப்பா அது ப்ளே பண்ணது. ஸோ அந்த certain period certain protocols அவங்க ஃபாலோ பண்ணி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா it will give a good positive impact. The relationship between stem cell
அண்ட் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு இருக்கு? பிகாஸ் ஈவன் ஆட்டிசம்ல நிறைய மெத்தட்ஸ்ல ஸ்டெம் செல் கொடுக்கும்போது டாக்டர்ஸ் ஆஃப்டர் ஸ்டெம் செல் ஆஸ் சூன் அஸ் they are advising for hyperbaric oxygen. Why it is that? Okay. Stem cell stem cell we are administering through intravenous or intraspinal பண்றோம். Okay. அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ நம்ம பிளட் ஃப்ளோ கரெக்டா இருந்தா தான் இது போய் அந்த டார்கெட் ஆர்கனுக்கு போய் ரீச் பண்ணும். உங்க பிளட் ஃப்ளோ கரெக்டா இருக்கணும்னா what we are targeting that carrier. Okay. Carrier is the red blood cell and it carries that oxygen. ஸோ ஆக்சிஜன் ஒரு 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 உறுப்புக்கு போய் அது நல்ல ஒரு ப்ரீதிங், ஒவ்வொரு உறுப்புக்கும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் கேஸ் தேவையில்ல. ஸோ அதே மாதிரி ஒரு கரெக்டான அமௌண்ட் அந்த எக்ஸிட் பண்ணாதான் தி ஸ்டெம் செல்ஸ் வில் பி ஃபங்க்ஷனிங் பெட்டர். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த டிசைர்ட் எஃபெக்ட் வரும். ஸோ இது வந்து ஒரு added பெனிஃபிட்ஸ் ஆஃப் adding on hyperbaric oxygen after the stem cell therapy. So stem cell therapy மட்டும் செய்யாம இது கொடுக்கும் போது கண்டிப்பா the benefits will be more, I would say more than about 25%. I think நாங்கள் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஒரு ஆட்டிசம் பேரண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். எனிதிங் ரிலேட்டட் வித் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் டெஃபினட்டாக நீங்கள் கூகுள் அல்லது சாட் ஜிபிடி கிட்ட இது சம்மந்தமாக நீங்கள் நிறைய விஷயம் நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய நேரங்களில் நாங்கள் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் ஸ்டெம் செல் ப்ரொடியூஸ் பண்ணணும் போது ஒரு டவுட் வரும். இப்போ தான் நமக்கு எந்த டவுட் வந்தாலுமே கையிலே இருக்குது மொபைல், இமீடியட்டாக அதை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் hyperbaric oxygen is helping to improve autism kids as well as stem cell. So that is the reason we create a protocol. We create a protocol for each and every kid. Dr. Vijay's autism protocol consists of gut health, therapy, homeopathic medicine, hyperbaric oxygen, and stem cell. So try Dr. Vijay's autism protocol and see the signs of improvement. Definitely. From my side, உங்களுக்கு டவுட் இருக்கும் போது அந்த certain period, golden period of the age விட்டுறாதீங்க. The more early you treat, when you have doubt that உங்க சைல்டுக்கு இந்த மாதிரி ஏதோ இருக்குமா, ஒரு non consultant doctors போய் பாருங்க. If you detected, contact us. We will provide whatever knowledge sharing or information or treatment guidelines that we can do. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். கண்டிப்பா we are more than happy to help you. Contact us in any ways that we can help. We are more than happy. And any clarification, you can log in and see First Cell Malaysia, Dr. Vijay's Autism Clinic in Google. You can get a lot of videos from our side to enrich your knowledge related with HWOT and stem cell. Thank you. Thank you.